சென்னை கிண்டி அரசு மருத்துவமனையில் அரசு மருத்துவரை கத்தியால் குத்திய விக்னேஷ் மீது 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கதிரவன் இணைப்பில் இருக்கிறார். கதிரவன், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. சென்னை கிண்டியில செயல்படக்கூடிய கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில இன்று காலை பணியில் இருந்த மருத்துவர் பாலாஜி என்பவர் விக்னேஷ் என்ற வாலிபரால் கத்தியால் குத்தப்பட்டு படுகாயங்களோடு தற்போது தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார். தொடர்பாக விக்னேஷை கைது செய்து தொடர் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு தற்போது சேதுராமன் என்ற ஒரு மருத்துவரிடம் புகாரை பெற்று வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 5 பிரிவின் கீழே இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து விக்னேஷிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு தனது தாய்க்கு புற்றுநோய்க்கு சிகிச்சை அளித்த மருத்துவர் அதனால் ஏற்பட்ட நுரையீரல் பாதிப்பு உரிய சிகிச்சை அளிக்கப்படவில்லை என்றும் ஹீமோ சிகிச்சை மட்டுமே அளித்ததனால அவரது உடல்நிலை மிகவும் பாதிக்கப்பட்டதாக வேறு ஒரு மருத்துவர் கூறியதன் காரணமாக அதனை கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வாக்குவாதம் முற்றிய நிலையில டாக்டரை கத்தியால் குத்தியதாக வாக்குமூலம் அளித்திருக்கிறார். தொடர்ந்து விக்னேஷிடம் போலீசார் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில தற்போது கொலை முயற்சி உள்ளிட்ட 5 பிரிவின் கீழ வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கொலை முயற்சி உள்ளிட்ட 5 பிரிவின் கீழ வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை இன்னும் சற்று நேரத்தில் நீதிபதிகள் முன்பாக ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கக்கூடிய பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். கிண்டி காவல்துறையினர் சேதுராமன் என்ற மருத்துவரிடம் புகாரினை பற்றி இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கக்கூடிய பணிகளில் போலீசார் ஈடுபட இருப்பதாகவும் தகவலானது தெரிவிக்கப்படுகிறது. கொலை முயற்சி, காயப்படுத்துதல், தமிழ்நாடு மருத்துவ சேவை மற்றும் நபர்கள் மீது வன்முறை அல்லது சேதப்படுத்துதல் சட்டம் தடுப்பு சட்டத்தின் கீழும் இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 5 பிரிவின் கீழே கிண்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விக்னேஷை இன்னும் சற்று நேரத்தில் நீதிபதிகள் முன்பாக ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கக்கூடிய நடவடிக்கைகளில் ஈடுபட இருக்கிறார்கள். சென்னை கிண்டி அரசு மருத்துவமனையில் அரசு மருத்துவரை கத்தியால் குத்திய விக்னேஷ் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கதிரவன், விக்னேஷ் மீது தற்போது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர் எப்போது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட இருக்கிறார்? அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? மருத்துவர் பாலாஜி அவர்களை கத்தியால் குத்திய விக்னேஷிடம் கிண்டி காவல் நிலையத்தில் வைத்து தொடர்ந்து விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகிறது. அவரது தாயாருக்கு சரியான சிகிச்சை அளிக்கப்படவில்லை என்ற ஒரு காரணத்தினால மருத்துவரிடம் பேசும்போது வாக்குவாதம் முற்றி அவரை கத்தியால் குத்தியதாக அவருக்கு வாக்குமூலத்தை தெரிவித்திருக்கிறார். தொடர் விசாரணைக்கு பின்பு சேதுராமன் என்ற ஒரு மருத்துவரிடம் அவர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இங்கே பணியாற்றி வருவதாகவும் அவரிடம் தற்போது புகாரினை பெற்று முறைப்படி 5 பிரிவின் கீழ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் கிண்டி காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர் விசாரணைக்கு பிறகு சரியாக 6:30 மணி அளவில் அவரை சைதாபதி நீதிமன்றத்தில் நீதிபதிகள் முன்பாக ஆஜர்படுத்திய பின்பு அவரை சிறையில் அடைக்கக்கூடிய பணிகள் நடைபெற இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கொலை முயற்சி, கொடூரமாக தாக்குதல், அதே போல மருத்துவம் சார்ந்த மருத்துவ சேவை செய்யக்கூடிய மருத்துவ சேவையில் இருக்கக்கூடிய நபர்களை வன்முறை ஏற்படுத்துதல் போன்ற சட்டத்தின் கீழே இந்த வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கைது செய்யப்பட்ட விக்னேஷிடம் தொடர் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு அவரது வாக்குமூலங்களையும் போலீசார் பதிவு செய்திருக்கிறார்கள். குறிப்பா புற்றுநோய்க்கு சிகிச்சை அளித்த மருத்துவர் அதனால் ஏற்பட்ட நுரையீரல் பாதிப்புக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்படவில்லை என்றும் நாளுக்கு நாள் உடல்நலம் குன்றி தனியார் மருத்துவ சிகிச்சை அளித்த போதுதான் நுரையீரல் பாதிப்பு அதனால் இணை நோய்களும் தனது தாயாருக்கு இருப்பது தெரிய வந்ததாகவும் இதனால் ஆத்திரத்தில் தான் மருத்துவரை கொலை செய்ய நோக்கத்துடன் தாக்கினேன் எனவும் தெரிவித்திருக்கிறார். பெருங்கத்தூர் உள்ள விக்னேஷின் வீட்டுக்கு சென்ற போலீசார் கிண்டி மருத்துவமனையில் உள்ள சிகிச்சை பெற்ற ஆவணங்கள் ஆகியவற்றை கைப்பற்றியிருக்கிறார்கள். கடந்த மே மாதம் முதல் நவம்பர் மாதம் வரை இந்த மருத்துவமனையில் அவர் சிகிச்சை பெற்றதாகவும் தற்போது ஒரு தனியார் மருத்துவர் ஆலோசனைப்படி தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற ஒரு நிலையில அந்த இந்த மருத்துவர் சரியான சிகிச்சை அளிக்கப்படவில்லை என்று கூறியதாகவும் அதனால் ஆத்திரமுற்று இன்று காலை கேட்டபோது அவரை தாக்கியதாகவும் அந்த வாக்குமூலத்தில் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே தீபாவளி முன்பாக இதே மருத்துவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாகவும் கூறப்படுகிறது. இவர் கூறிய இந்த வாக்குமூலத்தை வீடியோ பதிவாகவும் போலீசார் பதிவு செய்திருக்கிறார்கள். தற்போது சேதுராமன் என்ற அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் மருத்துவரிடம் இந்த
புகாரை பெற்று வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மருத்துவர் தற்போது நல்ல முறையில் இருப்பதாகவும் மருத்துவமனை சார்பாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில கொலை முயற்சி, கொலைவெறியோடு தாக்குதல் மற்றும் மருத்துவ சட்ட சேதப்படுத்துதல் சட்டம் உள்ளிட்ட 5 பிரிவின் கீழ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு இன்றும் சற்று நேரத்தில் அவரை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட இருப்பதாகவும் பின்பு அவரை சிறையில் அடைக்கக்கூடிய நடவடிக்கைகள் நீதிமன்ற உத்தரவை பெற்று சிறையில் அடைக்கக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபட இருப்பதாகவும் கிண்டி காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.